இன்றைக்கி என் பெரிய பையன் தருண்ராஜுக்கு 7வது பிறந்த நாள். நாங்கள் கோயில் கொடைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போதே பிறந்த நாளுக்கு சேர்த்தே அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம். நாங்கள் வருஷம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் நாங்கள் அவனோட பிறந்த நாளுக்கு கூட்டிகிட்டு போவோம். அவன் உண்டியில் அதுக்காகவே காசு சேர்த்து வைப்பான். அவன் சேர்த்து வைக்கிற காசோட கூடுதலாக நாங்களும் பைசா போட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போவோம். போன வருஷம் நாங்கள் ஊட்டிக்கு போனோம். அதுக்கு முந்தின வருஷம் கன்னியாகுமரி போனோம். இந்த வருஷம் நாங்கள் எங்கேயும் போகலை. என் வீட்டுக்காரோட மாமா இறந்துட்டாங்க, பக்கத்து வீடு. அதனால் எங்கேயும் போக முடியாது நம்ம அப்படி சொல்லிட்டு இந்த வருஷம் எங்கேயுமே போகலை. அதுவே ஈவினிங் டைம் தான் அவனை ட்ரெஸ்ஸை போட்டே விட்டேன். பையனுக்கு கேக்கும் வெட்டலை. ஆனால் அவனுக்கு கேக் வெட்டலை, சுற்றி பார்க்க போகலைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் புது ட்ரெஸ்ஸு போட்டதில் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தான். இந்த வருஷம் ஆனால் மெரினாவுக்கு போகணும், மெரினா பீச் பார்க்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ருந்தான். சரி, இந்த தடவை போக முடியலடா, அடுத்த தடவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்தது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் அதே மாதிரி காசு சேர்த்து வச்சிருடா, கூட கொஞ்சம் காசு போட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு மேலே உள்ள 2 பல் விழுந்துருச்சு. அதனால் அவன் ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் கொஞ்சம் வெட்கப்படுறான். ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் அந்த பல் இல்லைங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறதுக்கே யோசிக்கான். உம்முன்னு வச்சுக்கிறான். சிரித்தா பல் தெரிய மாட்டுக்கு, ஓட்டப்பல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுட்டு சிரிக்க மாட்டேங்கிறான். ஓகே, என்னோடய பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். குட் நைட்.